பேங்கிள் மேக்கிங் கிட் ரெடி பண்ணியிருக்கேன். கிளிப் ஸ்டோனாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆன்டிக் பீட்ஸை நான் இப்போ தான் முதல் சின்ன சைஸில் பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஆன்லைன் கிளாஸ்க்காக மெட்டீரியல்ஸ் பேக்கிங் பண்ண போகிறேன். இந்த மிஷினை வச்சு தான் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது புது மிஷின், வேறு மிஷின், பழைய மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேக்கிங் கவர்ஸ் நிறைய வாங்கி வச்சுப்பேன். 2-3 சைஸில் இருக்கும். இது வந்து ஸ்டிக்கிங் கவர், அதாவது இதை பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். சில அது வந்து நம்ம ஸ்டாப்லர் பின் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கவர்ஸும் ஃபஸ்ட் நான் எடுக்கிறது 3mm குந்தன் தான். 3mm ஒயிட் குந்தன். இது இருந்தால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது நான். அதாவது இது அதிகமாக வாங்கினாலே 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா இது டக்குன்னு காலி ஆகிடும், நிறைய ஓட்டுறோமா அதனால. ஸோ அதுக்கப்புறம் மற்ற குந்தன்ஸ்லாம், அதாவது ஒயிட் குந்தன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும், கலர் குந்தன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் போடுவேன். இது வந்து பேங்கிள் மேக்கிங் கிட்டுக்கு ஒயிட் அதிகமாக போடுவேன். மற்றதுக்கெல்லாம் கலர் அதிகமாக போடுவேன். இப்போ வந்து நான் ஆன்லைன் கிளாஸ்க்காக மெட்டீரியல்ஸ் ஸ்டாக் அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்கு நிறைய வந்து கலர் குந்தன்ஸ் தான். ஒயிட் குந்தன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பேக் பண்ணுறேன். பேக்கிங் ஒர்க் வந்து நேற்று மதியம் 3 மணிக்கு ஆரம்பித்தேன். இதை முடிக்கிறதுக்கு 7 மணி ஆகிடுச்சு. 2 பார்சல் பேக் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி 2 பேருக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. அது இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு பேக் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சில பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் மட்டும் கேட்டாங்க. அது இன்னும் பேக் பண்ணவே இல்லை. அதுக்கே அந்த 2 பார்சலுமே அனுப்ப முடியல. கொரியருக்கு என்ன சொல்லிட்டாரு, நான் வெளியில் போயிருக்கேன், லேட் ஆகும், நாளைக்கு தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் நிறைய பேருக்கு சரியாக மெசேஜ் ரிப்ளை பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் இந்த ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால சரியாக மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண போல. நிறைய பேர் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோஸுமே நிறைய பேருக்கு அனுப்ப முடியல. இந்த கிளிப் ஸ்டோன் புதுசாக வந்திருக்கு. இது நான் 3 கலரில் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தது. அப்புறம் சென்டர் கிளிப் வேறு காலி ஆகிடுச்சு. சென்டர் கிளிப் ஒரு மீடியம் சைஸில், அதாவது 7 சென்டிமீட்டரில் ஒரு பேக்கெட்டோ, அதோட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு 20 பீசஸும். இது வந்து ஆன்டிக் பெல்ஸ், ரொம்ப சின்ன சைஸ். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். கிளிப் ஸ்டோன் வந்து 3 கலரில் வாங்கியிருக்கேன். ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ரெட்டில் வந்து 100 கிராம்ஸ் இருக்குது. இதில் 50 கிராம்ஸ் தான் என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இதான் பேங்கிள் மேக்கிங் கிட். ரொம்ப நாள் கழித்து பேங்கிள் மேக்கிங் கிட் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஃபுல் பாக்ஸ் பேங்கிள்ஸ் இருக்கும். ஃப்ளாட் கட்டில், 2 கட்டில் 2 பேரு, 1 கட்டில் நார்மல் யூ கட்டில் 2 பேங்கிள், 4, அதாவது 2 கட்டில் நார்மல் யூ கட்டு 4 செட்ஸு, 4 பேர்ஸு. அதுக்கப்புறமா 4 கட்டில் 2 செட்டு, 6 கட்டில் 2 செட்டு, 3 கலர் த்ரெட்டு, ஒரு ஃபேப்ரிக் க்ளூ ஸ்டிக் பென், ஸ்டோன் செயின் 2 மீட்டர், பால் செயின் 1 லைன், ஜர்கன் ஸ்டோன் 2 சைஸ்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். 3mm செராமிக்கு 20 கிராம், ஐ ஷேப் 20 கிராம் ஒயிட்டு. இது வந்து 25 கிராம்ஸ் இருக்கும். 3mm ஒயிட்டு, மற்றதெல்லாம் 20 கிராம்ஸ். அதாவது ஒயிட் எல்லாமே 20 கிராம்ஸ். கோல்டு ஒரு 15 கிராம்ஸ் தான், அதுவும் 20 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் மேலே வந்தால் என்கிட்ட ட்ராப் ஷேப் இல்லை. ட்ராப் ஷேப்பில் கலரில் வச்சுட்டேன். ரெட் கலர் த்ரெட் இருக்கிறதுனால ரெட் கலரில் ஐ ஷேப் 20 கிராம்ஸும், ஆஃப் மூன் வந்து ப்ளூ கலர் த்ரெட் வச்சுருக்கேன். அதனால் ப்ளூ கலர் ஆஃப் மூன் 20 கிராம்ஸ், ரெட் கலரில் ஐ ஷேப்பு நார்மல் கிளாஸ் 20 கிராம் ஒப்பாக்கு. அதுக்கப்புறம் ப்ளூ, ரெட்டு, க்ரீன் இதெல்லாம் 10 கிராம்ஸ், 7 கிராம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். இதே மாதிரி கிட் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.